ஐபிஎல்லோட 56வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 6 மே ஈவினிங் 7:30 மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு மும்பை தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. 11 மேட்ச்ல 4 மேட்ச் லாஸ், 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை விளையாண்ட கடந்த 5 இல்ல 6 போட்டிகளும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. ஒரு நல்ல ரீசன்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. ஜிடி 4வது ரேங்க்ல இருக்காங்க. அவங்களுமே 10 போட்டியில 7 ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. வான்கடே ஸ்டேடியத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 121 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல 56 பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, 65 மேட்ச் சேசிங்ல ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ரன்ஸ் பாத்தீங்கன்னா 235 ஃபார் 1 2015 அடிச்சது. ரீசெண்டா பெரிய ஹை ஸ்கோரிங் வரல அந்த கிரவுண்ட்ல. லோயஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 67, அதுவுமே 2015 நடந்தது தான். ஹையஸ்ட் ரன் சேஸ் 214. கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 180. வான்கடையில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க, ஓரளவுக்கு 190 200 அந்த ரேஞ்ச் தான் போகுது. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 250 215 வரைக்கும் போயிருக்கு. சேசிங்ல ஒரு 161 வந்திருக்காங்க. இந்த மேட்ச் 176 177 சேசிங்க. இந்த மேட்ச் ஒரு 162 அதை மும்பை சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பெங்களூர் 221 அடிச்சிருக்காங்க, மும்பை 209ல தோத்துருக்காங்க. அதுக்கு பிஃபோரா ஒரு 116க்கு கேகேஆர் மும்பை சுருட்டினாங்க, சேசிங்ல ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. வான்கடையில கடைசி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு பிஃபோர் ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க, அதுக்கு பிஃபோர் மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. வான்கடையில மும்பை டீசெண்டா விளையாடி இருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்த அளவுக்கு மும்பை ஜிடி மொத்தம் 6 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல 2 மேட்ச் மும்பை ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் ஜிடி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஜிடி தான் ஃபேவர் இருக்கு. டீமோட ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 218 அகைன்ஸ்ட் வந்து ஜிடி கூட அடிச்சிருக்காங்க. இவங்க 233 அடிச்சிருக்காங்க மும்பைக்கு அகைன்ஸ்டா. லோயஸ்டா ஒரு 152, இவங்க ஒரு 172. மும்பை பார்க்கும்போது மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயரு, ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், போஸ் அண்ட் ட்ரெண்ட் போல்டு. டீமை பொறுத்தளவுக்கு இப்போ டீசெண்டா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே டீசெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் பூம்ரா ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பவுலிங்குமே டீமோட பவுலிங் நல்லா இருக்கு. பேட்டிங்குமே டாப் ஆர்டர்ஸ் டீசெண்டா விளையாடிட்டு இருக்காங்க. இதுல ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் ஓபன் பண்ணுவாங்க. 1 டவுன் சூரியகுமார் யார் விளையாடுறாரு. சில டைம்ல வில் ஜாக்ஸையும் ப்ரொமோட் பண்றாங்க. மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஹிருத்திக் பாண்டியா, திலக் வர்மா, நவந்தீர் பாத்துக்கிறாங்க. நவந்தீர் ரொம்ப லோயல் தான் இறங்குவாரு. பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு பூம்ரா, சகர், போல்டு டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்சுக்கு நல்ல விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. கரண் சர்மாவும் அப்பப்போ கான்ட்ரிபியூட் பண்றாரு. போஸ் இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. அவருமே ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். மும்பையோட ரீசன்ட் மேட்சஸ் பாருங்க, பேக் டு பேக் எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கடைசியா விளையாண்ட 6 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்கோரிங்குமே பேட்டிங் பண்ணும்போதும் டீசெண்டா பண்ணியிருக்காங்க, சேசிங்லயுமே ஓரளவுக்கு குயிக்கா பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ரோஹித் சர்மா பாருங்க, கடந்த 5 போட்டியில ஒரு மேட்ச் மட்டும் தான் 12, பாக்கி எல்லா மேட்சுமே 53 70 76 நாட் அவுட் 26. ரீசெண்டா ஒரு நல்ல பேட்டிங்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜிடிக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு 8 43 8 29 2 ஓரளவுக்கு நார்மலா விளையாடி இருக்காரு. வான்கடே ஸ்டேடியத்திலுமே ஒரு 12 76 நாட் அவுட் 26 17 13 ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரிக்கல்டன் பொறுத்தளவுக்கு கடைசி 2 மேட்சுமே பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 11 24 31 அவருமே ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடி இருக்காரு. ஜிடிக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் 6 ரன் அடிச்சிருக்காரு. வான்கடையில ஒரு டீசெண்டா எல்லா மேட்சுமே ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. ஒரு 58 24 31 17 62 நாட் அவுட் ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு வான்கடையில இருக்கு. சூரியகுமாரோட ரெக்கார்டு பாருங்க, எல்லா மேட்சுமே நல்ல ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. 25-30 ரன்ஸ் மினிமம் ஆடிட்டு இருக்காரு. ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கடைசி 5 மேட்ச்ல பாருங்க, 48 நாட் அவுட் 54 40 நாட் அவுட் 68 நாட் அவுட் 26. கடைசியா விளையாண்ட 5 போட்டியில 3 மேட்ச் நாட் அவுட்லயே இருக்காரு. டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. ஜிடிக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 68 61 103 ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஒரு 23 அடிச்சிருக்காரு.
வான்கடே ஸ்டேடியத்திலுமே ஒரு டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. கடைசி 2 மேட்சுமே 50 தான் அடிச்சிருக்காரு. 54, 68 நாட் அவுட். அதுக்கு பிஃபோரா ஒரு 26, 28, 27 நாட் அவுட். ஹர்திக் பாண்டியா ரொம்ப லோயர் ஆர்டர்ல இறங்கிட்டு இருப்பாரு. போன மேட்ச் கொஞ்சம் இனிஷியலாவே இறங்கி நல்ல ஹிட்டிங் ஆனாரு. ஒரு 48 நாட் அவுட், டீசென்ட் ஹிட்டிங். அதுக்கு பிஃபோர் மேட்சஸ் பேட்டிங் அவருக்கு கிடைக்கல. ஜிடி கேகன்ஸ்டாவும் 2 மேட்ச் ஒரு 11 ரன் அடிச்சிருக்காரு. வான்கடே ஸ்டேடியத்திலுமே ஒரு 5, 21, 42, 16 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு ரீசெண்டா ஃபுல் ஓவர்ஸ் போடுறது இல்ல, 1 or 2 ஓவர்ஸ் போடுறாரு. விக்கெட்டுமே ஒரு விக்கெட் அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஜிடி கேகன்ஸ்டா 2 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வான்கடேல கடைசி 2 மேட்சஸ்ல விக்கெட்டே விழுகல. அதுக்கு பிஃபோர் விளையாண்ட மேட்சஸ்ல 1, 2, 1 ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. வில் ஜாக்ஸுமே இப்போ ரீசெண்டா ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் ஃபார்ம் ஆயிட்டு வராரு. அதுக்கு பிஃபோரா கொஞ்சம் டவுன்ல இருந்தாரு. கடந்த போட்டியில விளையாட சான்ஸ் கிடைக்கல. அதுக்கு பிஃபோரா ஒரு 29, 22 பேட்டிங் கிடைக்கல. அதுக்கு பிஃபோரா ஒரு 36 ஒரு டீசெண்டா விளையாண்டிருக்காரு. ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. வான்கடே ஸ்டேடியத்திலுமே ஒரு 29, 36, 22, ஒரு 16, 8 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. கடந்த 5 போட்டியில ஒரு 2 மேட்ச் மட்டும் 2 விக்கெட்டு பவுலிங்ல எடுத்திருக்காரு. வான்கடேலையுமே ஒரு 2 விக்கெட்டு, ஒரு 2 விக்கெட்டு, ஒரு விக்கெட்டு ஓரளவுக்கு டீசெண்டா பவுலிங் கிடைக்கும் போது விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்காரு. திலக் வர்மாக்கு இப்போ இனிஷியலா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால இவருக்கு கடந்த 4 போட்டியில பேட்டிங்கே கிடைக்கல. மோஸ்ட் ப்ராபபிளி இனிஷியலா ரோஹித் சர்மா கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தப்போ இவர் தான் ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சு டீமை கொண்டு போயிட்டு இருந்தாரு. அவருக்கும் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா அவருமே ஒரு 30-40 மினிமம் ஆடுவாரு. ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 39, 25, 43 ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 2, அதுக்கு பிஃபோரா ஒரு 21 ஆடி இருக்காரு. வான்கடையில கடைசி 2 மேட்ச் பேட்டிங் பெருசா கிடைக்கல. அதுக்கு பிஃபோரா ஒரு 21 நாட் அவுட், ஒரு 50 அடிச்சிருக்காரு. நமந்தீர் ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் இருக்கிறாரு. அவருக்கு பேட்டிங்கே கடந்த 5 போட்டியில போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் மட்டும்தான் சான்ஸே கிடைச்சது. பாக்கி எந்த மேட்சஸ்லயுமே பேட்டிங் கிடைக்கல. ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 18 நாட் அவுட், ஒரு 20 ஆடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 25 நாட் அவுட். அதுக்கு பிஃபோர் மேட்சஸ் சான்சஸ் கிடைக்கல. போஸு ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் தான். போன 2 போட்டியில சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டிங்ல போன போட்டியில சான்ஸ் கிடைக்கல. அதுக்கு பிஃபோர் முந்தின மேட்ச்ல ஒரு 20 ரன் ஆனாரு. பவுலிங்லயுமே 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. தீபக் சகார் பெரிய விக்கெட் டேக்கிங் போறது இல்ல. ஒரு சில மேட்சஸ்ல இனிஷியலா பவர் பிளேல விக்கெட் எடுத்தாருன்னா பேக் டு பேக் விக்கெட் அவருக்கும் உழுகுது. இனிஷியலா பவர் பிளே மட்டும் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணுவாரு. அவரோட விக்கெட் பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோர் விக்கெட் இல்ல. அதுக்கு முந்தின 2 மேட்ச்ல 2-1, அதுக்கு முந்தின மேட்ச் விக்கெட் இல்ல. ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 1-2 டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. இந்த மேட்ச் மட்டும் விக்கெட் விழுகல. வான்கடேல கடந்த 5 போட்டியில வெறும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. போல்டோட ரெக்கார்டு டீசெண்டா இருக்கு பாருங்க. கடைசி 3 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பேக் டு பேக் மும்பை ஜெயிக்கிறதுக்கும் இவரும் ஒரு காரணமா இருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்சஸ்ல விக்கெட் பெருசா வரல. ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் 5 போட்டியில ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வான்கடேல கடைசி மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முந்தின மேட்ச் விக்கெட் வரல. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே விக்கெட் கன்சிஸ்டண்டா எடுத்திருக்காரு. பும்ரா ரெக்கார்டு பாருங்க. ஒரு நல்ல டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விக்கெட் டேக்கிங்ல இருக்காரு. கடந்த 5 போட்டியில 2, 4, 1, 2, 1 நல்ல டீசெண்டா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் கடைசி மேட்ச் ஒரு 3 விக்கெட், அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்ல. வான்கடேலையுமே கடைசி மேட்ச் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 2-1. இந்த மேட்ச் மட்டும் விக்கெட் இல்ல. அதுக்கு பிஃபோர் மேட்ச் ஒரு விக்கெட். டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. கரண் சர்மா பெரிய விக்கெட் டேக்கர் கிடையாது. ஒரு சில மேட்சஸ்ல கொஞ்சம் விக்கெட்டு விழுகுது அவருக்கு. கடந்த போட்டியில ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா விக்கெட் விழுகல. அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் ஒரு விக்கெட் 0. ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட் அவருக்கு விழுகல. ஜிடி பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 ஓவர்சீஸ் பிளேயர்: ஜோஸ் பட்லர், ரஷித் கான், கோட்ஸே. இதுல ஜோஸ் பட்லரோட ஃபார்ம் நல்ல லெவல்ல இருக்கு. டீசெண்டா மேட்ச் எல்லா மேட்சுமே ஒரு 30-40 ரன்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காரு. ரஷீத் கான் இந்த சீசன்ல கொஞ்சம் டவுனா இருக்காரு. முந்தின சீசன்ல ஒரு 2-3 விக்கெட் எல்லா மேட்சுமே எடுத்துட்டு இருந்தாரு. நல்ல கண்ட்ரோலா பவுல் பண்ணுவாரு.
இந்த சீசன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல போயிட்டு இருக்காரு. கோட்ஸி இப்பதான் டீமுக்கு உள்ள வந்திருக்காரு. அவருமே டீசெண்டா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். டீமை பொறுத்தளவுக்கு டாப் 3 வந்து ஜிடில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சாய் சுதர்சனும் கில்லுமே நல்ல ஒரு இனிஷியலா ஸ்டார்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒன் டவுன் வந்துடுறாங்க. டாப் 3 பேட்ஸ்மேனுமே மினிமம் ஒரு 15 ஓவர் டீமை கொண்டு போயிடுறாங்க. அதனால டீமு நல்ல ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கிடைக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி சாய் சுதர்சன் அவுட் ஆனா லெஃப்ட் ஹேண்டர் வாஷிங்டன் சுந்தர் உள்ள இருக்குவாங்க. இல்ல கில்லோ பட்லரோ ஏர்லியரா போனா ஷாருக்கானுக்கு சான்ஸ் கிடைக்கும். டிவேட்டியா நல்ல ஒரு டீசென்ட் டெத் அண்ட் ஃபினிஷர் தான். போன சீசன்கள்ல நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இந்த சீசன்ல அவர் கொஞ்சம் சான்சஸ் கம்மியா கிடைக்குது. அவருமே ஒரு டீசென்ட் ஹிட்டர் தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பிரசித் கிருஷ்ணா மேட்சுக்கு மேட்ச் 2-3 விக்கெட்ஸ் ரீசெண்டா எடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. முகமது சிராஜ் நல்ல அட்டாக்கிங் பவுலர் தான். அவருமே நல்ல பவுலிங் எபிலிட்டி இருக்கு. இஷாந்த் சர்மா சீனியாரிட்டி பேசிஸ்ல டீம்ல இருக்காரு. ஒரு சில மேட்ச் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சாய் கிஷோர் சீசன் ஆரம்பிச்ச புதுசுல ரஷித் கான் விக்கெட்டே எடுக்கல. இவர் தான் எல்லா மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ரீசெண்டா இவர் ஓவர்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 1 or 2 ஓவர்ஸ் தான் மேட்ச் கொடுக்குறாங்க. சுத்தமா பவுலிங்க கொடுக்கறது இல்லை. பவுலிங் கொடுக்கறப்போ ஒரு 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. கோட்ஸியுமே ஓரளவுக்கு டீசென்ட் பவுலர் தான். நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். அவருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணுவாரு. வாஷிங்டன் சுந்தரமே 1 or 2 ஓவர்ஸ் மினிமம் போடுவாரு. கடைசி 5 மேட்ச்ல ஒரு 1, 2, 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டா எல்லா மேட்சஸுமே பாருங்க. ஒரு 220, ஒரு 209, 198, 204, ஒரு 180 எல்லா மேட்சுமே அரௌண்ட் ஏவரேஜா ஒரு 200 ரன்ஸ் அடிக்கிறாங்க. நல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங்குமே அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா மேட்ச் அவங்களுமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நம்பர்ஸை பார்க்கும்போது சுப்மன் ரெக்கார்டு பாருங்க. கடைசி 3 மேட்ச் 76, 84, 90 நல்லா ஆடி இருக்காரு. அதுக்கு முந்தின ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 7 ரன்னு. அதுக்கு பிஃபோரா 50. கடந்த 5 போட்டியில 4 மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. குட் ஹிட்டிங்ல ஆடுறாரு. மும்பைக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 38, 31. அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சிங்கிள் டிஜிட். அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு 50 அடிச்சிருக்காரு. வான்கடையை பொறுத்தளவுக்கு கடைசி 2 மேட்ச் ஒரு 6-1 தான் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 18, 22. அதுக்கு முந்தின மேட்ச் ரன் அடிக்கல. சாய் சுதர்சனோட பேட்டிங்குமே அதே தான். நல்லா அவருமே கன்சிஸ்டண்டா ஒரு 30, 40 மினிமம் கொண்டு போயிட்டு இருக்காரு. பெரிய 6 ஹிட்டிங் போறது இல்லைனாலுமே ஒரு ஓவருக்கு 2 4, 3 4 அடிச்சு நல்லா ரன் ரேட் ஏற்றி கொடுக்குறாரு. நல்ல கன்சிஸ்டண்டா மேட்சா விளையாடிட்டு இருக்காரு. அவரோட ரெக்கார்ட் பாருங்க. 48, 39, 52, 36, 56. அவருமே டீசெண்டா எல்லா மேட்ச் அரௌண்ட் நியர்பை 50 தான் எல்லா மேட்சும் போயிட்டு இருக்காரு. மும்பைக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 63, 45, 43, 14 டீசெண்டா விளையாடி இருக்காரு. பட்லரோட ஹிட்டிங் ரீசெண்டா வேற லெவல்ல இருக்கு. கடந்த 5 போட்டியில பாருங்க. கடைசி மேட்ச் 64, அதுக்கு முந்தின மேட்ச் அவர் 50 நாட் அவுட், 41 நாட் அவுட், 97 நாட் அவுட். கடந்த 5 போட்டியில 3 மேட்ச் அவருமே நாட் அவுட்லயே இருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு மேட்ச் 16. மும்பைக்கு எகென்ஸ்டா ஒரு 39, 35, 13, 18, 67 டீசெண்டா விளையாடிருக்காரு. வான்கடையிலுமே 13, 18, 30, 22. அதுக்கு பிஃபோரா அவருமே மும்பைக்கு எகென்ஸ்டாவும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. டீசெண்டா விளையாடி இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் 3 பேருமே நல்ல அவங்க டீமை கொண்டு போயிடுறாங்க. அதனால பெருசா பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. இவருக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இனிஷியலா கிடைச்சது. ஒரு 49 ரன் ஆனாரு. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே கொஞ்சம் ஃபினிஷிங்ல தான் வராரு. ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு 10 to 12 ரன்ஸ் அந்த ரேஞ்சில் தான் ஆடிட்டு இருக்காரு. மும்பைக்கு எகென்ஸ்டாவும் கடைசி 2 போட்டியில ஒரு 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு 25, 9, 3 ஓரளவுக்கு நார்மலா ஆடி இருக்காரு. கடந்த 2 போட்டியில அவருக்கு விக்கெட் உழுகல. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மும்பைக்கு எகென்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வான்கடையில 2 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷாருக்கான் நல்ல பினிஷரு, நல்ல ஹிட்டிங் பிளேயரு. அவருக்குமே நல்ல சான்சஸ் கிடைச்சிச்சுன்னா ப்ரூவ் பண்ணுவாரு. பெருசா பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. கடைசி ஒரு 1 or 2 ஓவர்ஸ் தான் கிடைக்குது. ஓரளவுக்கு நாட் அவுட் தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல 6 ஹிட்டிங் பிளேயர் தான். ரெக்கார்ட்ஸ் பெருசா பேட்டிங் கிடைக்காதனால கொஞ்சம் டவுனா இருக்கு. டிவாட்டியா நல்ல ஃபினிஷரா இருந்தாரு. நிறைய மேட்ச் சேசிங்ல ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. நல்ல ஹை ஹிட்டிங் எபிலிட்டி பிளேயரு. ரீசெண்டாக பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. கடைசி சில போட்டிகளில் அவர் பேட்டிங் கிடைக்காதனால ரொம்ப ரெக்கார்ட் டவுன் ஆயிருக்கு.
மும்பைக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு 22, 14, 20 நாட் அவுட்டு, ஒரு 3. வான்கிடேலையும் பாருங்க ஒரு 14, 22, அதுக்கு பிஃபோரா 40 நாட் அவுட்டு, 40 நாட் அவுட். இது 2 மேட்சுமே சேசிங்கில் ஜெயிச்சு கொடுத்த மேட்ச் தான். பெரிய லெவலில் அந்த டீம் ஆடி இருக்காரு. ரஷித் கான் ரொம்ப இப்போ கொஞ்சம் புவர் ஃபார்ம் தான். பெரிய விக்கெட் டேக்கிங் போறது இல்லை. கடந்த 5 போட்டியில் ஒரு 4 விக்கெட் தான் மொத்தமே வந்திருக்கு. மும்பைக்கு எகேன்ஸ்டாகவும் கடைசி 2 போட்டியில் விக்கெட்டே எடுக்கல. அதுக்கு பிஃபோரா 2, 4, 2 இதை வந்து போன சீசன்களில் எடுத்தது. வான்கிடேலையுமே ஓரளவுக்கு கடைசி மேட்ச் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா 2, 1, 0, 1 ஓரளவுக்கு நார்மலாக பவுல் பண்ணியிருக்காரு. சாய் கிஷோருக்கு ரொம்ப ஓவர்ஸ் இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. 1 or 2 ஓவர்ஸ் தான் வருது. அதுக்கு பிஃபோரா மேட்ச் 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ரீசன்ட் பவுலிங் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. கடந்த 5 போட்டியில் மொத்தமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மும்பை கேங்ஸ்டாவும் ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பரிசித் கிருஷ்ணா டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் ஒரு விக்கெட் 2 விக்கெட் மினிமம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. கடந்த 5 போட்டியில 2, 1, 2, 4, 2 டீசெண்டா எல்லா மேட்சுமே விக்கெட் வந்திருக்கு. மும்பைக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் ரெக்கார்ட் புவரா தான் இருக்கு. 3 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஓரளவுக்கு டீசெண்டா கடந்த 4 போட்டியிலுமே விக்கெட் எடுத்திருக்காரு. 1, 1, 3, 1. அதுக்கு முன்னாடி மேட்ச் விக்கெட் இல்லை. முகமது சிராஜ் நல்ல பவுலிங் பண்ணிட்டு இருந்தாரு. விக்கெட் டேக்கிங் மேட்ச் 2-3 விக்கெட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்டா அவருமே கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு. போன போட்டியில் மட்டும் 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா 4 மேட்ச்லயும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மும்பைக்கு எகேன்ஸ்டா கடந்த மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் விழுகல. அதுக்கு பிஃபோரா 1, அதுக்கு மேட்ச் விக்கெட் இல்லை. வான்கிடேல ஒரு விக்கெட் எடுக்கல. இஷாந்த் சர்மா பெரிய விக்கெட் டேக்கிங் போறது இல்லை. ஓரளவுக்கு சீனியர் பேசிஸ்ல டீம்ல வச்சிருக்காங்க. 1 or 2 ஓவர்ஸ் மினிமம் 2-3 ஓவர்ஸ் போடுறாரு. விக்கெட் அப்பப்போ ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மும்பைக்கு எகேன்ஸ்டாவும் இந்த கிரவுண்டுக்கு எகேன்ஸ்டாவும் கிரவுண்ட்லயும் ஒரு பெருசா விக்கெட் இல்லை அவருக்கு. கோட்ஸே இப்போ ரீசெண்டாக தான் டீமுக்கு வந்திருக்காரு. நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். அவருக்குமே சான்ஸ் கிடைச்சுன்னா ப்ரூவ் பண்ணுவார். கடந்த 5 போட்டியில் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வான்கிடேலையுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 1, 1, 4. மும்பை பொறுத்தளவுக்கு ரிக்கல்டனும் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்றாங்க. ஓரளவுக்கு டீசெண்டா 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறாங்க. அதனால டீம் ரீசெண்டா மேட்சஸ் கன்சிஸ்டன்டா ஜெயிச்சுட்டு வருது. 2 டீசென்ட் பிக் தான். ரோஹித் சர்மா ஜிடிக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல இருக்காரு. வான்கிடேலையுமே ஓரளவுக்கு மீடியம் தான் ஸ்கோர் பண்றாரு. அதனால கொஞ்சம் அதை யோசிச்சுக்கோங்க. சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா மஸ்ட் பிக்கா இருப்பாரு. நல்ல டீசெண்டா ஹிட்டிங் ஆடி இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பவுலிங் 2லுமே வரும். அவருமே இன்னைக்கு ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. வில் ஜாக்ஸ் போன மேட்ச் பேட்டிங்கும் கிடைக்கல, பவுலிங்கும் கிடைக்கல. மோஸ்ட் ப்ராபப்ளி கிடைச்சிச்சுன்னா அவருமே ப்ரூவ் பண்ணுவாரு. திலக் வர்மா சுத்தமா பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை. ரொம்ப லோயராட விட்டாரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. அமந்தீரும் ரொம்ப அவருக்கு மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அவர் அவாய்ட் பண்ணிருங்க. போஸ் ரீசெண்டாக தான் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருமே விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தீபக் சாகர் பெருசா விக்கெட் டேக்கிங் ரீசெண்டா வர்றது இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி மும்பை போஸ்ட் பால் பண்ணா மட்டும் ஒரு சில டீம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசா ரெக்கார்டிங் இல்லை. ட்ரென் போல்டுமே பும்ராவுமே இந்த மேட்ச் ரொம்ப மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. கன்ஃபார்மா டெத் பவுலிங்ல போடுவாங்க. 1 or 2 விக்கெட்ஸ் இனிஷியலா எல்லாத்தையுமே டெத்ல எடுத்து கொடுப்பாங்க. கரண் சர்மா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜேஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டீமை பொறுத்தளவுக்கு ட்ரென் போல்டு, பும்ரா, கரண் சர்மா 4 ஓவர் போடுறாங்க. தீபக் சகாருக்கு ஒரு 2 or 3 ஓவர்ஸ் தான் கொடுப்பாங்க. போஸ்க்கு ஒரு 2 or 3 ஓவர்ஸ், ஹர்திக் பாண்டியாவும் ஒரு 2 or 3 ஓவர்ஸ் டிவைட் பண்ணிக்கிறாங்க. போல்டும் பும்ராவும் டெத் அண்ட் பவுலரா இருக்காங்க. ஜிடியை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்சன், கில்லு, பட்லர் டாப் 3 பேட்ஸ்மேன். எஸ்எல்ஜிஎல் 2லுமே மஸ்ட் பிக்கில் இருப்பாங்க. 3 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு 3 பேரோட பாயிண்ட்ஸ் பாருங்க. ட்ரீம் லோன் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் நியர்பை 1000 தான் இருக்கு. 3 பேருமே டீசெண்டா விளையாடி இருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு இவங்க 3 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல வர்த்தான பிளேயர்ஸ் தான். வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்குமே இனிஷியலா ப்ரொமோட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் விக்கெட்டை தான் விழும்போது அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கும். பவுலிங்லையுமே 1-2 ஓவர் போடுவார். அவருமே டீசென்ட் பிக்கு தான். ஷாருக் கானுக்கு பெருசாக பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. டிவாட்டியாவுக்கும் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுல ரொம்ப டெத்தில் தான் வராரு. அதனாலுமே எஸ்எல் அவாய்ட் பண்ணி ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரஷித் கான் ஓரளவு டீசென்ட் விக்கெட் டேக்கர் தான். கொஞ்சம் ரீசெண்டாக டவுனில் தான் இருக்காரு. அவருமே
எஸ்எல்ஜிஎல்ல கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முகமது சிராஜ் டீசெண்டாக மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவருமே டீசென்ட் விக்கெட் டேக்கிங் பிளேயர் தான், அவருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கோட்ஸே இப்போதான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. சாய் கிஷோருக்கு சுத்தமாக இப்போ ஓவரே கொடுக்கறது இல்லை, ஓவர் கொடுத்தா விக்கெட் எடுப்பார், மோஸ்ட் ப்ராபபிலி 1 or 2 overs தான் வருது, அவருமே அவாய்ட் பண்ணிடுங்க. பிரசித் கிருஷ்ணா கன்ஃபார்மாக 4 overs போகிறாரு, டெத்லையும் பவுல் பண்ணுறாரு, நல்லா 1 or 2 overs மினிமம் எடுக்கிறாரு, அதனால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. இஷாந்த் சர்மா பெருசாக ஓவர்ஸ் வர்றதில்லை, விக்கெட்டுமே ரொம்ப கம்மியாக தான் வருது, அவரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு முகமது சிராஜ், இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா அண்ட் கோட்ஸே 4 ஓவர் போடுறாங்க. பாக்கி இருக்க ஓவர்ஸை வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான், சாய் கிஷோர் டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதில் டெத்தன் பவுலர் பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜும் டெத்தனில் பவுல் பண்ணுறாங்க. டீமை பொறுத்தளவுக்கு ரிக்கல்டன் ரீசெண்டாக நல்லா விளையாடிட்டு இருக்காரு, சூரியகுமார் நல்ல ஃபார்மில் இருக்காரு, ரோஹித் சர்மாவும் கடந்த சில போட்டிகளில் நல்லா ரன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ப்ரூவ் பண்ணுவார், வில் ஜாக்ஸுமே பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பூம்ரா ரீசெண்டாக மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு, போல்டு அவருமே கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கராக இருக்காரு. இவங்க எல்லாமே சேஃப் பிக்காக இருப்பாங்க. ஜிடி பொறுத்தளவுக்கு டாப் 3 மஸ்ட் பிக்கில் இருப்பாங்க, 3 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இதில் சேசிங் எல்லாம் இருந்துச்சுன்னா ஜேஸ் பட்லர் நல்லா சேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, கன்ஃபார்மாக கேப்டனாக யூஸ் பண்ணலாம், சேசிங் ரெக்கார்டு அவர்கிட்ட நல்லாவே இருக்குது. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பிரசித் கிருஷ்ணா 2-3 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறாரு, சிராஜுமே அந்த கண்டிஷனில் தான் இருக்காரு. ரஷித் கான் ஒரு நல்ல விக்கெட் டேக்கர், ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காரு, அவருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎல்லை பொறுத்தளவுக்கு திலக் வர்மா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிறது இல்லை ரீசெண்டாக. இனிஷியலாக ரோஹித் சர்மா கொஞ்சம் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காரு, மோஸ்ட் ப்ராபபிலி அவர் இனிஷியலாக விக்கெட் விட்டாருன்னா இவருக்கு நல்லா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், மினிமம் 25-30 ரன்ஸ் கண்டிப்பாக அடிப்பார். வாஷிங்டன் சுந்தர் இந்த டீமோட டாப் ஆர்டர்ஸ் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யாராவது ஒருத்தர் இனிஷியலாக டவுன் ஆச்சுன்னா இவருக்குமே இன்னைக்கு நல்லா ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். தீபக் சகாரை பொறுத்தளவுக்கு ஜிடி ரொம்ப பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்கேஸ் இனிஷியல் ஸ்ட்ரகிள் வரும்போது மும்பை ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்துச்சுன்னா தீபக் சகாரை ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. கோட்சேவும் டீசென்ட் பவுலர் தான், இப்போதான் ரீசெண்டாக டீமுக்கு வந்திருக்காரு, அவருமே நல்ல விக்கெட்டு எடுக்கக்கூடிய எபிலிட்டி பிளேயர் தான், அவருமே ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தளவுக்கு ஜிடியோட டாப் 3 பேட்ஸ்மேன்ஸு ரீசெண்டாக நல்லா விளையாடிருக்காங்க, எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வர்த்தான பிளேயர்ஸ் தான். மும்பை பொறுத்தளவுக்கு ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் நல்லா ஹிட்டிங் ஆடி இருக்காரு, இந்த மேட்சுமே கொஞ்சம் இனிஷியலாக வர வாய்ப்பு இருக்கு. சூரியகுமார் ரெக்கார்டு டீசெண்டாகவே நல்ல ஒரு 30-40 ரன்ஸ் மினிமம் அடிச்சிட்டு இருக்காரு, அவருமே ஒரு டீசென்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். ஜிஎல்லை பொறுத்தளவுக்கு ரோஹித் சர்மாவை கொஞ்சம் எஸ்எல்ல கொஞ்சம் ரிஸ்க் தான், ஜிடி கேங்ஸாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்காரு, அதனால ஜிஎல்ல மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ரிக்கல்டனுமே ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் ரீசெண்டாக நல்லா இருக்கு, அவருமே ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு டீம் 1ல் கில்ல கேப்டனாக போட்டிருக்கோம், ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். ஜிஎல் 2ல் பட்லரை கேப்டனாக போட்டிருக்கோம், சூரியகுமார் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். எஸ்எல்ல பொறுத்தளவுக்கு சாய் சுதர்சன் கேப்டனாகவும் பட்லரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிலி மெயின் பவுலர்ஸும் மெயின் பேட்ஸ்மேனை கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம், டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.